கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள அமைச்சர் விட்டுடு. தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் பிசிகே. எங்களை மாதிரி திமுக தனியா நின்னு ஒரு தேர்தல்ல 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்ன அண்ணனை பார்த்து இருக்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அடுத்து பேரவை அனுமதி அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள அமைச்சர் விட்டுடு. அடுத்ததுக்கு வர பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அடுத்து வர சரி, அவர் முடிக்க கடைசி விளக்கம் சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதா தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிகா ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு நாங்க பதிவு பண்ணிடுறேன். இல்ல, இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா. சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. சென்னையில இதுவரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் பிசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்னு ஒரு தேர்தல்ல 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்னு 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும்.